இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற நாட்கள் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார். மிகப்பெரிய விபத்திலிருந்து நம்மை காத்திருக்கிறார். தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் அதிகமாய் சந்தித்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தேர்வை எழுதும்படியான மாபெரும் பாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். எனவே அவர் செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம். நாம் நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது, ஸ்தோத்திர பலிகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற பொழுது நாம் கர்த்தராகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அதில் அவர் பிரியமுடையவராக இருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உனக்குள் எளியவன் இல்லாதிருக்கும்படியாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உன் எளிய சகோதரனுக்கு உன் கைகளை தாராளமாய் திறப்பாயாக என்று இதே அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேசத்தில் எளியவர்கள் அநேகர் வாழ்வதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இந்திய தேசத்தின் எக்கனாமிக்கை நாம் பிரிப்போமே என்றால் மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். இதில் மேக்ரோ எக்கனாமிக் என்பது 20% கனவான்கள், தனவான்கள் அதில் பெருகிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு 40% ஜனங்கள் ஏதோ அன்றாடம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற அல்லது மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மீதமுள்ள அநேகர் ஒருவேளை சாப்பாடை மட்டும் சாப்பிடுகிறார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்பதை ஒரு புள்ளி விவரம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. கர்த்தருடைய வசனமும் என்ன சொல்லுகிறது என்றால், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி நீ அவனுக்கு கொடு என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். முன் நாட்களில் நாம் ஒரு நண்பனை பார்க்கும்படியாய், உடன் பயிலுகின்ற ஒரு நண்பனை பார்க்கும்படியாய் அவனது வீட்டிற்கு நாம் செல்வோமே என்றால் அங்கே நம்மை சாப்பிடாமல் விடவே மாட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு அன்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பன் ஒருவேளை சாப்பிடுகிற அந்த வேளையிலே நான் சில நாட்கள் கடந்து சென்றிருக்கிறேன். அந்த நண்பனுடைய தாயார் அவனுக்கு என்ன உண்டோ அதை எனக்கும் கொடுக்கின்ற ஒரு காட்சியை என்னால் மறக்க முடியவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், யாராயிலும் வரக்கூடும் என்று சொல்லி ஆயத்தமாக உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அது நடந்திருக்கலாம். ஒருவர் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சாப்பிடாமல் அவர்கள் அனுப்பவே மாட்டார்கள். ஆனால் இந்த நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது 2+2 என்று சொல்லி சரியாய் 4 பேருக்கு உணவை ஆயத்தப்படுத்துகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால்,
பிறரை நேசிக்கின்ற அல்லது பிறர் மீது அன்பு கூறுகின்ற அந்த செயல்பாடுகள் குறைந்து கொண்டே இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய தலைவர் எல்கா அத்வானி அவர்கள் தனது பிறந்த நாளிலே குருடர்கள், சப்பானிகள், ஊனர்களை அழைத்து மிகப்பெரிய விருந்து கொடுத்ததை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். இந்த விருந்தோம்பல் அல்லது ஏழைகளை போஷித்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்ற வார்த்தை அன்பு மிகுதியாய் காணப்படுகிறபடியினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற ஒரு காட்சியை நாம் உலக வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே அன்பு குறைந்து போய்விட்டது. எனவே ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு, மாநில அரசுகளை புறக்கணிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏன் நம்முடைய திருமண்டலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வெறுப்பு, அன்பு கூறுவதற்கு பதிலாக வெறுப்பான காரியங்கள் நடைபெறுகின்றதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு அடிப்படை என்னவென்றால் அன்பு குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை அன்றாட வாழ்க்கையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நீ விருந்து பண்ணும் போது ஒன்றுமில்லாதவர்களை அழைப்பி என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் அவ்விதமான கிருபைகளை பெற்ற ஜனமாய் காணப்படுகிறோமா? அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கூட்டிக் கொண்டே செல்லுகிற ஒரு நபராக இருக்கிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது முதலாவது திருச்சபையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிறைந்திருந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆதி திருச்சபை, முதலாவது திருச்சபை யாவரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு அனுபவத்திலே பலமாய் காணப்பட்டது. வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர்களுக்குள்ளே பாகுபாடு இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் you have to receive the spirit of God. நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது திருச்சபை சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்ற ஒரு திருச்சபையாக காணப்பட்டது. எனவேதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். குறிப்பாக அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்பதை குறித்து பரிசுத்த வேதம் ஆக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் பணக்காரனை நேசிப்பான். நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னபோது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்.
நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டுமே என்றால், அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமே என்றால், we have to dedicate ourselves unto the Lord, and also we should receive the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்கின்ற ஒரு பெரிய கிருபையை, ஒன்றுமில்லாதவர்கள் மீது அன்பு கூறுகின்ற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிறார். எனவே முதலாவது திருச்சபையிலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை, சகலவற்றையும் பொதுவாக வைத்து அவர்கள் அனுபவித்தார்கள் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால், நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு அல்லது குருடர்களுக்கு, சப்பானிகளுக்கு, ஊனர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமே என்றால், அவர்களை போஷிக்க வேண்டுமே என்றால், முதலாவது நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் தேவாலயத்திற்குள்ளே செல்லுவர்களிடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்த பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவரிடத்தில் ஏதாயிலும் இருக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். ஆனால் பேதுரு சொல்லுகின்ற பொழுது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் குதித்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இந்த சப்பானிகள் அல்லது தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவர்கள் அல்லது குருடர்கள் பார்வை அடைய வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், we have to receive the gift of God. குணமளிக்கும் வரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம், நம்முடைய தேசத்திலே பில்லி கிரஹாம் என்பவரை அழைத்து வந்திருந்தார்கள். அவர் மும்பை பட்டணத்திலே வந்து நின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, கண் தெரியாதவர்கள், குருடர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், இயேசு அவர்களுக்கு பார்வை கொடுப்பார் என்று சொன்னார். ஒருவேளை அநேக குருடர்களை அழைத்து வந்தார்கள். இவர்கள் உண்மையாகவே குருடர்கள் என்று மருத்துவர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பில்லி கிரஹாம் ஜெபித்த பொழுது அனைவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, பார்வை அடைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் தரித்துக் கொள்ளுகின்ற பொழுது, the gift of God, ஆண்டவருடைய வரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, அநேகருக்குள்ளே இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற நாம், உனக்குள் ஏழைகள் இல்லாதிருப்பதில்லை என்ற வசனத்தை நாம் கைக்கொண்டு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை நாம் கைக்கொண்டு,
ஒன்றுமில்லாதவர்களுக்கு போஷிக்கவும், பலவீனப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சுகத்தை கொடுக்கவும், அற்புதங்களை செய்யவும் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எனவே அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவாலயத்திற்குள்ளே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே அநேகர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நான் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்திலும் வீடு இல்லாதபடி, தங்குவதற்கு இடமில்லாதபடிக்கு பஸ் ஸ்டாண்டிலும் ரயில்வே ஸ்டேஷன்களிலும் இன்னும் சிலர் அண்டர் கிரவுண்டிலே செல்கின்ற பாதைகளிலும் படுத்து கிடக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களை நோக்கி பார்ப்பார் யாருமே இல்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் இன்னும் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே புறக்கணிக்கப்பட்டவர்கள் போஷிக்கப்பட வேண்டுமே என்றால், புறக்கணிக்கப்பட்டவர்கள் அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே என்றால், நாம் எல்லாரும் முதல் திருச்சபையை போன்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது எல்லாரும் சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்று சொல்லுகிறார். சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற அன்பு, ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற கிருபை, அபிஷேகம் இது நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நான் ஏற்ற தாழ்வை உடைய ஒரு மனிதனாய் அல்ல, ஒரு விசுவாசியாய் அல்ல, எல்லாரையும் சமமாய் பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் கொண்டு வாழ முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், சமநிலை பிரமாணத்தின் படி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படியாவது பணத்தை சேர்க்க வேண்டும் என்று அலைகின்ற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அதிலேயும் ஒருவேளை போதிக்கிறவர்கள் அல்லது இயேசுவின் நாமத்தை கூறி அறிவிக்கிறவர்கள் அநேகர் செல்ஃப் டெவலப்மெண்ட், தங்களை தாங்களே வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். சிலர் வாய்கிழிய பேசுவார்கள், செயல்பாடிலே ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்ம அநேகர் காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், you have to get salvation from God. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக, பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது, நாம் ஒருவரையும் புறக்கணிக்க கூடாது, எல்லாரையும் நேசிக்க வேண்டும். குறிப்பாக ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்க வேண்டும், பலவீனப்பட்டவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் அவ்விதமாய் செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா, அல்லது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கொண்டே இருக்கிறதா என்று பார்க்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அப்படி நீங்கள் காணப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை குறித்து அந்த பின்பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது
அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிர்த்தெழுவில் அவனுக்கு பதில் செய்யப்படும் என்ற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உதவி செய்தல் என்பது, அல்லது நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லாத ஜனங்களை நேசித்து அவர்கள் கொடுப்பது என்பது, அது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்கின்ற மாபெரும் சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது என்பதை இந்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒன்றுமில்லாதவர்களை நேசித்து அவர்களுக்காக செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா என்பதை சற்று நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கப்பட வேண்டும், ஒன்றுமில்லாதவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் தாராளமாய் நம்முடைய கைகளை திறக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களை, சமுதாயத்திலே உதறி தள்ளப்பட்டவர்களை, திக்கற்றவர்களை, ஏழ்மையானவர்களை நான் நேசிக்கிறேனா? நான் அப்படிப்பட்டவர்கள் மீது அன்பு கூறுகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா? மெய்யாகவே அப்படி அன்பு கூறுகிற ஒரு நபராய் காணப்பட்டால், நான் சுயநலம் உள்ள ஒரு நபராக அல்ல, பிறநலம் உள்ள ஒரு நபராக வாழ்ந்து காட்டுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம். ஒவ்வொரு திருச்சபையும் இவ்விதமான நிலைப்பாட்டிற்குள்ளே கடந்து வருமே என்றால், திருச்சபைகள் இருக்கின்ற இடத்திலே ஏழைகள் இருக்கவே மாட்டார்கள். ஏழைகள் இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க செயல்படுகின்ற பொழுது அங்க சம தர்ம சமுதாயத்தை, சமநிலை பிரமாணத்தை நாம் நன்றாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு வாழுகின்ற அநேக கிறிஸ்தவர்கள் சுயநலம் உடையவர்களாக செல்ஃப் டெவலப்மெண்டை சரி செய்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே 3 வகையான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் உனக்குள்ளதெல்லாம் எனக்குத்தான் என்று பறித்து கொள்ளுகின்ற கூட்டம், மாபியா கம்யூனிட்டி. இன்னொரு கூட்டம், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நன்றாயிருந்தால் போதும், நான் மட்டும் சுகமாயிருந்தால் போதும் என்று சொல்லி வாழுகின்ற இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அது சோபியா கம்யூனிட்டி. ஆனால் 3வது ஒரு கூட்டம் காணப்படுகிறதே, அது காக்கை கூட்டம் போல. ஒருவேளை ஒரு இறை கிடைத்தால் காக்கை அது கரைந்து அநேக காகத்தை சேர்ப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அடிக்கடி காலையோ மாலையோ ஒரு குறிப்பிட்ட டைம் நாம் உணவை வைக்கின்ற பொழுது அங்கே அநேக காகங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 3வது கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, இந்த கம்யூனிட்டிக்கு பேரு குளோரியா கம்யூனிட்டி. ஏனென்றால் அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கின்ற, பகிர்ந்து வாழுகின்ற ஒரு பெரிய தன்மையை பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் ஆதி திருச்சபையிலே எல்லாரும் ஒன்றாய் காணப்பட்டார்கள். அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்ட தன்மை காணப்பட்டது. குளோரியா கம்யூனிட்டியாய் காணப்பட்டார்கள். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தது. வல்லமையை தரித்து கொண்டார்கள். அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேகர் நற்செய்தியின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். இதற்கு அடிப்படை என்னவென்றால்,
ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆதி திருச்சபையை போல நாம் மாற வேண்டுமே என்றால் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும், ஒருவேளை கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்து கொண்ட ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது மாத்திரமே ஒரு சர்ச் மற்றவர்களை போஷிக்கின்ற ஒரு நிலைப்பாடாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். திருச்சபை என்பது புறக்கணிக்கப்பட்டவர்களோடு கூட நிற்கின்ற தன்மையை பெற்றதாக காணப்பட வேண்டும். அதற்கு ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் பாத்திரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற அனுபவம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே இந்த எழுந்தன நாட்களிலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரண்டை திரும்புவோம். நாம் அதிலே குறைபாடுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஏதோ பிழைப்பிற்காக செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதை காட்டிலும் மேலான காரியம் எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு தன்மை, என்னால் இயன்ற மட்டும் என்னிடத்தில் உள்ளவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கின்ற தன்மை நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நீ விருந்துண்ணும் போது என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து விட முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Are we belongs to Gloria community? Think it over. சற்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போம். நமக்கு அருகாமையில் உள்ள ஒன்றுமில்லாதவர்களை நாம் நேசிப்போம். அவர்களுக்கென்று தாராளமாய் உதவி செய்வோம். அவர்களுக்கென்று தாராளமாய் நமது கைகளை திறந்து கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அடுத்தவனை நீ நேசிக்கிறாயா? அல்லது உன்னால் என்ற மட்டும் நீ கொடுக்கிறாயா? சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை கொடுப்பதிலே நாம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு இறையியலாளர் மிக தெளிவாக சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அப்படி இருந்தால் நமக்குள் ஏழைகள் இருப்பதில்லை. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருப்போம். எப்படி கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல நாமும் ஒன்றாய் இருப்போம். ஒரு மனப்பாட்டிலே தேறினவர்களாக காணப்படுவோம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு கைகளை தாராளமாய் திறந்து கொடுப்போம். அவர்களும் நம்மோடு கூட நன்றாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை பெற்ற ஜனமாக மாறிவிடுகின்ற ஒரு அனுபவத்தை அல்லது சொசைட்டியை மாற்றுகின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம அநேகர் போதிக்கிறோம், ஆனால் அநேகர் போதிக்கிற வசனத்தின்படி நடப்பதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எதை போதிக்கிறோமோ அதன்படி நடக்கின்ற பொழுது நம்முடைய சமகாலத்திலே நாம் வாழுகின்ற கிராமத்திலேயோ நாம் வாழுகின்ற பட்டணத்திலேயோ ஏழைகள் இருக்க மாட்டார்கள். அவர்களும் நன்றாய் வழிநடத்தப்படுவார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை யாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஆதி திருச்சபை அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தார்கள். தங்களுடையவர்களை தங்களுடையது என்று சொல்லவில்லை, எல்லாவற்றையும் பகிர்ந்தார்கள். எல்லாரும் ஒன்றாய் காணப்பட்டார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டார்கள். அங்கே அற்புதங்கள் நடந்தது, அங்கே அதிசயங்கள் நடந்தது. அநேகர் பார்வையடைந்தார்கள். அநேகர் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே,
விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறோம்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மால் இயன்ற மட்டும், நம்முடைய ஜீவனுள்ள மட்டும் நான் மற்றவர்களுக்கு அதிகமாய், ஒன்றுமில்லாதவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் உணவில்லாதிருந்தேன், எனக்கு உணர்வு கொடுத்தீர்கள். நான் சிறைப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுவார். எப்பொழுது நாங்கள் உம்மை பார்க்க வந்தோம் என்று நீதிமான்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசியுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் என்றும் சொன்னார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகளுடைய செயல்பாடுகள் ஆதி திருச்சபைக்கு, முதலாவது திருச்சபைக்கு ஒத்ததாக காணப்படுகிறதா? சற்று நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரண்டை நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்போம். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் வாழுகின்ற இடம் சமாதான தாபரமாய், எல்லாரும் மீதும் அன்பு கூறுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உடைய ஒரு பட்டணமாய், ஒரு கிராமமாய் காணப்படும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் காணப்படுகிற ஏழ்மையான ஜனங்களை ஆதரிக்கிறவர்களாக, அவர்களுக்கு தாராளமாய் உதவி செய்கிறவர்களாக, அவர்களுக்கு என்று கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாறிவிட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதற்காக தெய்வீக வல்லமை பலமாய் இடைப்படட்டும். நீயோ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் அழைத்து விருந்து கொடு, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே உயிர்த்தலிலே நீ பங்கு பெறுவாய் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்கள் அவிதமான ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிற தன்மையினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.